Hello and welcome to Cinema Express. Nan Ram Venkatsrekar. Today we have actor Gautham Karthik with us to talk about his next film, Anandham Vilayadum Veedu. Hi Gautham. Hi. So 8 years in the industry, 2013 to 2021 முடிய போகுது. How has the journey been? For me, the journey has been up and down and left and right. எல்லா இடத்துலையும் போயிருக்கு. I think it's been fun. ஒரு heavy learning experience னு சொல்லலாம். Okay. And yeah, I'm quite happy to be here. லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ்னாலே ஒரு ப்ராபப் இருக்கு இல்லையா, வி லேர்ன் மோர் ஃப்ரம் ஃபெயில்யூர்ஸ் தேன் சக்ஸஸ். உங்களுக்கு வந்து ப்ரீ ரங்கூன் போஸ்ட் ரங்கூன்னே பைஃபர்கேட் பண்ணலாம் உங்கள் கெரியரை. Tell me, what are the learnings that you have learned early in your career? I can name a few important things. One being to trust a director completely. அது வந்து I think is a very big learning experience, especially when you know which director to trust completely. இப்போது மணி சாராக இருக்கட்டும், ராஜ்குமாராக இருக்கட்டும், they're all fantastic directors and அவங்க வந்து நல்ல டீட்டெயிலாக போவாங்க. தென் there are some directors who they let you free. ஸோ அந்த மாதிரி டேரக்டர்ஸை ட்ரஸ்ட் பண்ணலாம். அண்ட் they want your என்ன சொல்றது, உங்களோட இன்புட்டை வந்து அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ தட் ஆல்சோ வில் கம் அவுட் நைஸ்லி. இன்ஃபேக்ட் ஐ திங்க் ஐவ் ஒர்க் வித் வெரி ட்ரஸ்டபிள் டைரக்டர்ஸ். ஸோ தட் இஸ் அ வெரி குட் திங் ஃபார் மீ. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ திங்க் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஷுட் நெவர் கெட் என்ன சொல்கிறது, ஷுட் எப்போதுமே கீப் ட்ரைங் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். எனக்கு ஏதாவது இது வந்து இந்த அளவுக்கு நடிச்சா போதும்பா அப்படின்னு நிறுத்திட்டோன்னா வி ஸ்டாப் க்ரோயிங்னா வி ஸ்டாப் பீயிங் அப்பீலிங் டு ஆடியன்சஸ். So I think that's a very big learning experience. Okay. இப்போ நீங்களே சொல்லிடுங்க, there are two types of directors. ஒரு டைப் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அவங்களே நடிச்சு காட்டிடுவாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம செல்வராகவன் இஸ் நோட்டோரியஸ் ஃபார் தேட். லைக் அவர் வந்து கொஞ்சம் கூட பிசர் தட்டாமல் எக்ஸாக்டாக அவர் என்ன சொல்கிறார் அந்த மாதிரி டிரெக்டர்ஸ் இருப்பாங்க. சில டிரெக்டர்ஸ் ஆர் லைக் நீங்கள் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்லி தே வாண்ட் யூ டு பிரிங் இன் யுவர் பர்சனாலிட்டி டு த கேரக்டர். இதில் எது அதிகமாக என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள்? பர்சனலி வுட் ப்ரிஃபர் டைரக்டர் அவர் வந்து எனக்கு இதுதான் வேணும்னு சொன்னார்னா ஐ வுட் ப்ரிஃபர் இட். எனக்கு என் வேலை கொஞ்சம் ஈஸியாகிடுது. பட் பிரிங்கிங் யோர் செல்ஃப் இன் டு த கேரக்டர்ஸ் ஆல்சோ அதுக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. எனக்கு யூ டோன்ட் நோ, அந்த நார்மலாக நம்ம போகிற வாழ்க்கையில் வந்து யூ டோன்ட் கெட் தட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோன்னு அந்த ஒரு தாட் ப்ராசஸ் தவிர நம்ம ஆக்சுவலாக அந்த சுச்சுவேஷனில் இருக்க மாட்டோம். பட் வென் யூ கம் இன் டு த சினிமானா வேறு சுச்சுவேஷன்ஸில் இருக்கும்போது உங்கள் கேரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்கும்போது ஆமாம்ல என் கேரக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யூல் ஃபீல் ஹாப்பி டு எக்ஸ்ப்ளோர். So, I mean, though I like being directed completely, இதுவும் ஒரு ஃபன் எலிமெண்ட் இருக்குது. உங்கள் ஃபில்ம் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ன்றது ஓவர் தி இயர்ஸ் எப்படி மாறி இருக்கு? பிகாஸ் ஆஸ் அன் அப்சர்வர் நான் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் யூ ஹேட் தட் ஏர்லி ரொமான்டிக் காமெடி ஃபேஸ், தென் யூ ஹேட் தட் யூத்ஃபுல் காமெடி அடல்ட் காமெடி ஃபேஸ். லைக் யூ டிட் only 2 films but they became huge hits and you got branded that, right? Then obviously you had Devaratam, which was an action film. Now you have Anandham Vilayadum Veedu. I can see that choosing scripts that appeal to a wider audience. Is that a conscious decision, and how script selection has changed? Initially I definitely wanted to do different varieties of roles. அது வந்து என்னோட பொட்டென்ஷியல் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது, எங்கே வீக்காக இருக்குது, எது நம்ம என்ன சொல்கிறது புஷ் பண்ணலாம், என் லிமிட் எங்கே புஷ் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நான் வெரைட்டி ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் இதுவும் வந்து ப்ரீ கோவிடில் சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட். ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் சூஸ் பண்ணியிருந்தேன் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு. இது ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமா விச் இஸ் நாட் சம்திங் தட் ஐ டச் அண்ட் ஐ டோன்ட் திங்க் மெனி பீப்புள் டச் நவ் டேஸ். ஃபேமிலி ட்ராமா வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபேஸில் இருந்திருக்கேன். பட் கோவிட் டைமில் வந்து அட்லீஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 1.5 to 2 years நம்ம வீட்லேயே உட்காந்தோமா. ஸோ அங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது சரி இந்த ஃபார்மேட் ஒன்று இவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் ஆயிருக்கு, இவ்வளோ தூரம் எனக்கு கொண்டு வந்திருக்கு, பட் இப்போ ஃபார்மேட் மாற்றணுன்ட்டு ஒரு ப்ராசஸில் போயிட்டுருக்கேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி த நெக்ஸ்ட் ப்ராசஸ் வில் பி பெட்டர். You're talking about family dramas. Family dramaன்றது ஒரு ரொம்ப நாளாக இட்ஸ் லைக் ப்ராப்பர் ஜான்ராவே இருந்தது. Your father himself has acted in Ullattai, Alita and Mettukudi. I want to know your take on this. What is it about this genre that keeps working? அது வந்து ஐ திங்க் ஃபேமிலி அண்ட் எல்லாமே வந்து நம்ம கல்ச்சர் படி இஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஆஸ்பெக்ட் ஆஃப் எவ்ரிடே லைஃப். அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 18 years தாண்டினதுக்கப்புறம் எல்லோரும் தனித்தனியாக போயிடுறாங்க. நானே சொந்தமாக ஒரு வீடு வாங்கிறேன், நான் இது பண்ணுறேன், நான் அது பண்ணுறேன்னு எல்லோரும் பிரிஞ்சுட்டு போயிடுறாங்க. பட் இங்கே வந்து மேக்ஸிமம் அது நடக்காது. ஐ மீன் 90% அட்லீஸ்ட் அவங்க எல்லாருமே வீட்டில் இருந்து வளர்ந்துட்டு தே டோன்ட் கோ அவுட் ஆஃப் ஹோம். எனக்கு அந்த ஹோம், அந்த ஃபேமிலின்ற ஒரு ஃபீல், ஒரு செக்யூரிட்டி வந்து அவ்வளோ சீக்கிரமாக வெளியே கிடைக்காது. அண்ட் ஒன்லி நவ் டேஸ் இப்போ ரீசெண்டாக வித் த நியூ ஏஜ் கல்ச்சர் அதெல்லாம் வரும்போது யங் பீப்புள் ஆர் கோயிங் அவுட். ஸோ
அந்த இதனால there's a heavy relatability to family drama and family என்ன சொல்றது genre. So I think அதனால தான் இதெல்லாம் ஒர்க் ஆயிருக்கும். I'm hoping this project also will work. எனக்கு we're bringing a family drama in a time when everyone wants to be an individual. அவங்க எல்லாமே. So maybe this might remind them of what they're missing. What are some of your favorite family dramas or films that you like watching with your family? I think எனக்கு வந்து family dramas, I belong to a generation in between. Surya Vamsham அந்த generation. Well, 89 born நால I've seen this and that. And for me, since I was growing up in this generation, எனக்கு வந்து mostly family dramas is not my preferable genre to watch. Though there are some that are very nice. இப்போ சொன்ன மாதிரி dad's filmஸே பார்த்தீங்கன்னா ஒரு அக்னி நட்சத்திரம் வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா தான் between two brothers. அது அந்த மாதிரி ஒன்று. And all these kind of genres are all very nice to watch. For me, preferably, I don't know. Okay. What's the genre that you prefer to watch? That I prefer to watch as always எனக்கு வந்து fantasy fiction, superhero அந்த மாதிரி stuff எல்லாம் I'm very excited about. எனக்கு there's a lot of ஒரு wow factor அதில் இருக்கும். Because நம்ம ரெகுலராக பார்க்குறத விட லைக் நம்ம லைஃப்பில் போகும்போது ரெகுலராக all these issues will happen. ஒரு திருட்டு, ஒரு crime thriller அதெல்லாம் மேபி இட் வில் ஹேப்பன் இன் சம்மன்ஸ் லைஃப். பட் இந்த மாதிரி ஏலியன்ஸ் இருந்து வராதுங்க, இல்லாட்டி ஹிஸ்ட்ரிக்கு போகிறதோ இல்லாட்டி ஃபியூச்சருக்கு போகிறதோ இட் டசன்ட் ஹேப்பன்ல. ஸோ அந்த மாதிரி ஜானர் பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இட் வில் ஷோ அன் டிஃப்ரெண்ட் வாட் இஃப் அந்த ஒரு பாசிபிலிட்டியை காட்டும். வாட் இஃப் பார்த்தீங்களா இது அந்த எஸ் டெல் மீ. ஆனந்தம் விளையாடும் வீடு நீங்கள் ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லியிருந்தீங்க. ப்ரெஸ் மீட்லேயே அவ்வளோ கூட்டம் இருந்தது அண்ட் ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது இட்ஸ் a huge family drama. Actors, performance அதெல்லாம் தாண்டி when you were shooting for the film in a COVID, were you not scared with so many people? எஸ், கண்டிப்பாக இருந்தது. பிகாஸ் யூஸ்வலி ஐ மீன் நிறைய பேர் வந்து வாட் தே யூஸ்வலி திங்க் இஸ் தட் ஐம் வெரி ஹாப்பி கோ லக்கி, எல்லா இடத்துலையும் போய் ஜாலியாக மிங்கிள் ஆயிடுவேன். பட் எனக்குன்னு உள்ளே வந்து ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் எப்போதுமே. லிட்டில் ஷைனஸ், லிட்டில் கான்ஷியஸ்னஸ். ஸோ அவ்வளோ சீக்கிரமாக ஒரு கூட்டத்துக்குள்ளே போய் மிங்கிள் ஆகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். ஃபார் மீ டெஃபினெட்லி இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை பார்த்து இவ்வளோ that too people who have established themselves very strongly and அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் கூட்டத்துக்குள்ளே போகும்போது நம்ம இங்கே நல்லா பண்ணுவோமா பண்ண மாட்டோமா, இவங்ககிட்ட எப்படி பேசுகிறது, என்ன பேசுகிறது, அதெல்லாம் மைண்டில் ஓடி இருக்கு. பட் என்னாச்சுன்னா தேவர் ஆல் ஃபீலிங் த சேம் வே. ஸோ அது எனக்கு புரிஞ்சதுக்கப்புறம் இட் வாஸ் வெரி ஈஸி டு மிங்கிள் வித் தம். அண்ட் ஒன்ஸ் மிங்கிள் ஆனதுக்கப்புறம் ஒர்க்கிங் வித் தம் வாஸ் அ ட்ரீம். ஃபேமிலி ட்ராமாஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம், லைக் ரீசெண்டாக கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும். ஹவு டிஃப்ரெண்ட் இஸ் ஆனந்தம் விளையாடும் வீடு ஃப்ரம் தோஸ் வி ஹவ் சீன் பிஃபோர்? ஐ திங்க் இது டெஃபினட்டாக இட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் என்ன சொல்கிறது ஒரு ஃபீல் டு இட். எனக்கு மோஸ்ட்லி ஃபேமிலி ட்ராமாஸ்ன்னு சொல்லும்போது வி திங்க் ஆஃப் யூனோ ஒரு ஃபேமிலியில் நடக்கிற ஃபன் அண்ட் அந்த மாதிரி ஒன்லி காமெடிஸ். இப்போ நீங்கள் உள்ளத்தை அளித்தான்னு ஒரு படத்தை சொல்லியிருந்தீங்க. ஸோ தட் இட் இஸ் ஃபேமிலி ஓரியன்ட், பட் நிறைய ஃபன்னி எலிமெண்ட்ஸ், காமெடி அது மாதிரி இருக்கும். ஆர் யூல் கெட் ஃபேமிலி அண்ட் ஆக்ஷன். ஏதோ ஃபேமிலியில் ராங் ஆனதுனால ஓடி போய் அடிக்கிறது, வில்லன் அடிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம். திஸ் ஒன் ஐ திங்க் இது வந்து இட் ஃபோக்கஸஸ் மோர் ஆன் ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ட்ராமா. ஸோ இட் ஹேஸ் மோர் டு டூ வித் ஹவு டு யூ ஹேண்டில் சுச்சுவேஷன்ஸ். இப்போ வந்து நீங்களும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்மளுக்குள்ளே கண்டிப்பாக ஏதாவது ஒரு டைமில் ஒரு சண்டை வரும். அந்த சண்டை வந்ததுனால அட்லீஸ்ட் 1 week 2 weeks பிரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம பேசி எப்படியாச்சும் சார்ட் அவுட் பண்ணிட்டு வந்துடுவோம். இது ஜஸ்ட் 2 people இன்வால்வ். இங்கே வந்து ஒரு 30 people ஆர் இன்வால்வ். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது ஹவு டு யூ ஹேண்டில் இட், அந்த ஒரு விஷயம் தான் இந்த படத்தோட மெயின் என்ன சொல்கிறது டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவேன். Okay. When you work with senior actors, for instance, you have worked with Napoleon, so you have worked with your father. Now you are working with. How is it to be working with these senior people? Because unga age vida unga experience adhigama. How is that dynamic? Definitely, and the generation gap feel agum because they have experiences from different times of cinema. இப்போ 90s இருந்த சினிமா வேறு, இப்போ 2000 இருந்த சினிமா வேறு, 2010க்கு அப்புறம் இருக்கிற சினிமா வேறு. And they have all these different experiences, different types of shooting modes. So இப்போ மாடர்ன் ஜென்ரேஷனில் வந்து ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா we can say okay எடிட்டிங்கில் அது பண்ணலாம் இது பண்ணலான்னு. பட் they back then didn't have that. So they had to think on the spot என்ன பண்ணணும்னு. ஸோ தட் அந்த மாதிரி ஒரு திங்கிங் வந்து கொண்டு வந்துடுறாங்க. And that is definitely having a என்ன சொல்கிறது ஒரு wow factor. Okay. So you have always been pro multi-starers, இல்லையா? Where does that come from? You enjoy working with other actors? Definitely. I think எல்லா ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது ஏதாவது ஒன்று புதுசாக கொண்டு வந்துடுறாங்க.
something that I can take in, something that எனக்கு வந்து I would have never thought of in myself. இப்போ வந்து if you want to improve yourself வந்து நிறைய பேர் வந்து புக்ஸை படிப்பாங்க. பிகாஸ் அந்த புக்ஸில் வந்து நிறைய பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ், அவங்களோட ப்ளஸஸ் மைனஸஸ், சக்ஸஸ், ஃபெயிலியர் எல்லாமே எழுதியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நான் இங்கே ஒருத்தர் கூட ஒர்க் பண்ணும்போது அப்பார்ட் ஃப்ரம் அந்த ஷூட்டிங் டைமில் இல்லாமல் பேசுவோம்ல, அதில் அந்த அவங்க பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் அதெல்லாம் எல்லாமே வாங்கிடுவேன். ரெண்டாவது ஐ கேன் லைவாக சி வாட் தேர் டூயிங் அண்ட் ஹவு தேர் டூயிங். ஸோ அவங்க டெக்னிக் எனக்கு செட் ஆகுமா, இல்லாட்டி செட் ஆகாதா, இல்லாட்டி மேபி ஐ கேன் ட்ரை சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தெம். ஒரு சில வாட்டி சம்திங் தேல் டூ இட் வில் ஸ்பார்க் சம்திங் எல்ஸ், வேறு ஐடியா இன் யூ. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஐ திங்க் இஸ் a big plus when you work in a multi-starrer. ரைட். ஸோ கௌதம், இப்போ நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டை நீங்கள் க்ரீன் லைட் பண்ணணுன்னா வாட் ஆர் த பேராமீட்டர்ஸ் தட் யூ ஹவ் செட் ஃபார் யுவர் செல்ஃப்? It's definitely changed from before. Like tell me what were the parameters before? Before வந்து I would listen to a script like an audience member. படம் பார்க்குற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை உட்காந்து கேட்பேன். And if I was moved or I felt like wow, நான் கண்டிப்பாக இதில் கனெக்ட் ஆவேன் அப்படின்னு சொல்லும்போது I will pick it up. But இப்போ வந்து process is a little longer. I mean, see, a lot of people have different processes. I can't say which is right, which is wrong. So my new process would be to really see if I can connect with the script, one. And secondly, if I connect with the script, the audience will connect with my performance. So that one is a very important thing. Rendavadhu, I think connecting with the director is a very huge thing. எனக்கு அப்போ தான் டைரக்டர் வந்து அந்த கதையில் உங்கள் கேரக்டர் எப்படி வேணும்னு அவர் பார்ப்பார். அண்ட் அவர் அவ்வளோ தெளிவாக யோசித்து எழுதியிருப்பார். ஸோ யூ கான்ட் ஒன்லி பிரிங் இன் யோர் ஃபீட்பேக். அதுக்கு அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் ஒன்று இருக்கணும். ஐ டோல்ட் யூ அபவுட் த ட்ரஸ்ட் ஃபேக்டர் போல் அந்த இருக்கணும். ஸோ தட் வே யூ ஆர் கான்ஃபிடென்ட். உங்கள் ப்ராசஸ் பண்ணும்போது உங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. ஸோ தட் கனெக்ட் வித் த டைரக்டர் ஹேஸ் டு பி தேர். அண்ட் ஐ திங்க் தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு நல்ல டீம் செட் ஆகணும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஜஸ்ட் த ஸ்கிரிப்ட், அவங்க என்ன டீம் கொண்டு வராங்க, எனக்கு அந்த அவ்வளோ அழகாக ஒரு கதையை எழுதி அதுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் டீம் இருந்தால் தான் அது ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் அண்ட் ப்ளஸ் அ ஃபியூ அதர்ஸ் ஐ திங்க் வில் பி தேர். ஸோ you spoke about technical team இல்லையா, பட் are you aware of what's happening? இப்போ படம் எடிட்டிங்கில் இருக்குது, ஸோ ரஃப் கட்ஸ்லாம் பார்க்குறது, are you involved in those stages? ஐ திங்க் அது டிபெண்டிங் ஆன் த டைரக்டர் தான். எனக்கு சம் டைரக்டர்ஸ் வந்து எல்லா ஸ்டேஜிலும் நீங்கள் இன்வால்வாக இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த டைமில் தட் இஸ் பார்ட் ஆஃப் அவர் ஒர்க். ஸோ அப்போ நம்ம போய் பேசுவோம், இந்த சீன் எப்படி இருந்ததுன்னு டப்பிங்கில் காட்டுவாங்க ஒரு சில வாட்டி. சார் இந்த மாதிரி சீன் இதோட இம்பாக்ட் இப்படி இருந்துச்சுன்னா they'll take that feedback. And some directors வந்து நம்ம கண்டிப்பாக we have to trust them completely. எனக்கு see if மணி சார் ஏதாவது ஒன்று சொன்னார்னா we'll have to do. There have been இப்போ கடலில் வந்து there were scenes that we shot for pre-interval. They were suddenly brought to post-interval. And so அது டப் பண்ணுறது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது எனக்கு ஜர்க் ஆயிடுச்சு. பட் ஐ ஃபெல்ட் லைக் ஓகே சரி வில் ட்ரஸ்ட் த டைரக்டர் அண்ட் வில் கோ வித் இட் அப்படின்னு சொல்லி மணி சாரை ட்ரஸ்ட் பண்ணி அங்கே அது வேறு மாதிரி டப் பண்ணி போட்டால் அழகாக உட்காந்துருச்சு. ஸோ தி எக்ஸ்பீரியன்ஸ் தே ஹேவ் வி ஹேவ் டு ட்ரஸ்ட் ஆல்சோ. கிரிட்டிசிசம்ஸில் வந்து you have faced a lot of criticism early in the career இல்லையா? Yeah, so how do you deal with it? Thankfully இப்போ குறைஞ்சிருச்சு, starting what குறைஞ்சது I wouldn't say is actually a positive thing. You want criticism? I think criticism is fantastic. எனக்கு first வந்து obviously it will hurt, but then after a point you will be able to separate எது ஜென்யூனான criticism. எனக்கு criticismனா என்ன நல்லா பண்ணியிருக்க, என்ன தப்பு பண்ணியிருக்க, அது ரெண்டும் சொன்னாதான் அது criticismனு சொல்லுவோம். If they just say what is wrong with it, அது வந்து it becomes a complaint. So you know where criticism is complaint is. So criticism எடுக்கும்போது they will say okay this is your strong point but this is where you lack அப்படின்னும் போது சரி strong point இது இருக்கு, we can improve it, இது lack, we have to improve it அப்படின்னு போயிடும். And I think that is wonderful if we can get that process. Nice. You also spoke about the trust that you put in a director இல்லையா, but have there been instances where your thoughts don't align with the director but since he is the director you have to go ahead with the project? I think every actor, எல்லா ஆக்டருக்கும் there will come a situation where you have to. And அந்த டைமில் your work is you have to remind yourself I am the actor of the film and as an actor my duty is towards the director. So if he says this, I have no right to go and say no I will not do this, I have to do it that way. சொல்ல முடியாது. So you trust the director. There are directors who will say like what do you feel. There is directors, அந்த மாதிரி directors also in certain situationsல வந்து வேணாம் சார் இப்படியே பண்ணுங்க சார்னுவாங்க. It's okay, we can go ahead, we have to. What's happening with பத்துதலை, எந்த ப்ரோக்ரஸ்ல இருக்கு? பத்துதலை we've been shooting for a while now and நல்லபடியாக வந்துட்டு இருக்கு. I'm quite excited.
those who've seen the footage here and there are very, very, very excited. And obviously, Simbu is going to be joining us very soon. அவர் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இப்போ லைன் அப் பண்ணியிருக்காரு அண்ட் can't wait to start. I think you have seen ஒரு இன்னொரு ப்ராபப் இருக்கு இல்லையா, ப்ராப்னா this myth that careers are made or destroyed on Friday, every Friday matters ன்னு சொல்லி. நீங்கள் ஆல்ரெடி 12 Fridays பார்த்துட்டீங்க. Tomorrow is your 13th Friday. What's your headspace like? My headspace வந்து it's started again I think. எனக்கு இப்போ when கடல் released ஒரு இது இருந்ததுல, ஒரு ஃபியர், ஒரு பயம், ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் அதெல்லாம் இருந்தது. அண்ட் ஐ ஃபீல் இப்போ 2 வருஷம் பிகாஸ் வி ஆல் சாட் ஹோம், மறுபடியும் அந்த ரீஸ்டார்ட் ஆகுது. அது மேபி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல இருக்கு. இட்ஸ் ஃபன். அது ஒரு தனி எக்ஸைட்மெண்ட் தான். ஓகே ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம். ஐ ஹோப் திஸ் Friday brings your rewards. Thank you. Thank you so much, Ram.